உரிமைக்காக, ஒரு விடுவிற்காக, விடுதலைக்காக முன்னெடுத்து முயற்சி எடுக்கின்ற ஒரு கட்சியாக நாங்கள் முன்னெடுக்க வேணும். அரசாங்கம் கட்சியாக அவர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் மிக பாகுபாட்டோடு நடக்கிற மாதிரி நினைக்கிறேன். நான் தமிழரசு கட்சியை தலைவராக சொல்கிறேன். இது பிள்ளை ஜனநாயகத்துக்கு விரோதம். நான் கயேந்திரகுமாரை அதிகம் விமர்சிக்கிறேன். இப்போ வேத்தாளி சொல்லி எங்களுக்கு அடிக்கணும், எங்களை பிடிக்கணும், எங்களுக்கு மறியலை போகணும், அந்த மாதிரியான வேலை நாங்கள் செய்ய விரும்பல. ஆனால் தெளிவாக தையூர் விகார சட்டபூர்வம் அற்றது. கட்சிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்குது. பதவிக்கு யாருக்கு விரும்பவில்லை. 15 பேர் மாகாணத்தை வேண்டாம், திருப்பி 13 வேண்டாம் 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 கொஞ்சம் சொல்லி. ஆனால் காண்டிமேன் ஒரு போட்டியிலையோ அல்லது 15 பேர் கேட்க மாட்டேன்னு சொல்லி. ஏன் அவைக்கும் பதவி வேணும். மாகாண சபை தேர்தல் வந்தால் நானும் ஒரு வேட்பாளர். வணக்கம் ஐயா. பிறந்து வரும் புத்தாண்டில் உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? என்னென்ன மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஐயா? புத்தாண்டை நான் எப்பொழுதும் நம்பிக்கையோடு தான் வரவேற்கிறேன். நாங்கள் புத்தாண்டில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது நாங்கள் எல்லாரும் ஒரு இனமாக இணைந்து போராட வேண்டிய ஒரு ஆண்டாகத்தான் இது இருக்க போகுது. ஆனால் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் உரிமைக்காக, ஒரு விடுவிற்காக, விடுதலைக்காக முன்னெடுத்து முயற்சி எடுக்கின்ற ஒரு கட்சியாகவும் தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் அபிலாஷங்களையும் நம்பிக்கையோடு சுமந்து செல்கிற ஒரு கட்சியாகவும் நாங்கள் முன்னெடுக்க வேணும் என்றதான் என்னுடைய ஒரு இறுக்கமான ஒரு எதிர்பார்ப்பும் தீர்மானமும். இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 1 வருடம் நிறைவடைந்துள்ளது. இந்த காலப்பகுதியில் நீங்கள் அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தீர்கள். அந்த கோரிக்கைகள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன? மேலும் இந்த ஆண்டில் அரசாங்கத்திடம் நீங்கள் முன்வைக்க உள்ள முக்கிய கோரிக்கைகள் என்ன? அரசாங்கம் இந்த 1 வருஷ செயல்பாடுகளை மதிப்பிட இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஏனென்றால் இடையிலே அவையில் மதிப்பிடக்கூடிய சூழ்நிலையே இந்த அந்த பொருளாதார தாக்கத்துக்குள்ளே வந்ததும் உண்டு தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த புயல், தித்வா புயலுடைய தாக்கங்கள் கணிசமாக இருக்குது. ஆனால் அதில் சில விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதில் நான் நேரடியாக முழுமையாக குற்றச்சாட்ட விரும்பவில்லை. குறிப்பாக ஜனாதிபதி நான் தன்னால் எழக்கூடியதை செய்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கட்சியாக அவர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் மிக பாகுபாட்டோடு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே எனக்கு ஒருவேளை இதெல்லாம் அனுகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதிக்கு எல்லாம் தெரிகிறதா இல்லையா என்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. ஆனால் அதை அவர் கட்டுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமென்றது அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் இருக்குது. நான் அதை விவரமாக விவரிக்க விரும்பவில்லை. ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம் இல்லாமல் ஜனநாயக ரீதியாக வாக்கில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றங்களை கொண்ட கட்சி என்ற வகையில் வடகிழக்கில் 34 உள்ளூராட்சி மன்றங்களை கட்டுப்பாட்டை கொண்டிருக்க ஒரு சபை என்ற வகையிலையும் கொஞ்சம் அதிருப்தி இருக்கின்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கத்திடம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு தமிழரசு கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தும் என நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை, தேர்தல் நடக்காது என்று சொல்கிறது அரசியல் ரீதியாக தவறு. ஆனால் அரசியல் என்றதே ஒரு சாத்தியப்பாட்டினுடைய முயற்சி தான். ஆட்டத்தை பாசிபிள் என்று சொல்லுவார்கள். அவை நாங்கள் மாகாண சபைக்கான முயற்சியை தொடர்ந்து இறுக்கமாக எடுக்கிறோம். குறிப்பாக கடந்த ஜனாதிபதியோடு சந்தித்த பொழுதும் நாங்கள் அதை தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறோம். இப்பொழுது அண்மை காலமாக ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு விட
இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்கிற பொழுது நாங்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் எங்களுடைய டிடிஎன் என்று சொல்லக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து கொண்டு ஒரு இணைப்பாக நாங்கள் இப்போ செயல்படுகிறோம். அந்த வகையில் அதில் அந்த அந்த சந்திப்பிலே கஜேந்திரகுமாரன் வந்து கொண்டார்கள். அவர் எப்படி என்றாலும் அரைக்குறை என்றாலும் மாகாண சபை ஏற்கிற ஒரு நிலையில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அரசாங்கம் எந்த அளவுக்கு இதை முன்னெடுக்க வேண்டும் தெரியாவிட்டாலும் ஒரு மாகாண சபை தேர்தலில் நடத்த வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை வற்புறுத்தலை கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கத்தான் செய்கிறோம். ஆனால் நடக்காது என்று நான் சொல்ல விரும்பவில்லை, நடக்க வேணும் என்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. நடத்த வேணும் என்றால் அவர்கள் சட்ட பிரச்சனையை இது எல்லாமே சொன்ன என்னுடைய விஷயம். இந்த உள்ளூராட்சி மன்றம் கூட இழுவறிப்பட்டதுக்கு இன்றைக்கு எல்லா இந்த ஒரு சின்ன திருத்தத்தை இந்த அரசாங்கம் செய்திருந்தால் இப்போ 60-40 விகிதாதாரத்தை அங்கத்துவ விகிதாசாரத்தை 70-30 வைங்கன்னு நான் கூடி போய் தினேஷ் குணவர்தன என்ற குழுவில் ஒரு உள்ளூராட்சி தெரிஞ்சவனை வற்புறுத்தினான். அவரும் அதை ஏற்றுக்கொண்டவர். இதில் யாரையோ திருப்தி பண்ணுறதுக்கு முந்தின அரசாங்கம் இந்த அரசாங்கம் 60-40 எல்லா அரசாங்கம் அவையும் துன்பப்படுத்தினாங்க. இப்போ அவையும் இந்த தேர்தலுக்கு போகணும்னு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி. இது அரசியல் 3-2 எல்லாம் தேவையில்லாத ஒரு திருத்தம். 60-40 70-30 இன்றைக்கு இந்த திருத்தம். அதே மாதிரி மாகாண சபையில் அந்த நேரம் இருந்தால் முழு பாராளுமன்றம் பிள்ளை 50-50 தீர்மானிக்கைக்கு இது ஒரு நடைமுறை சாத்தியமா என்று பார்க்காமல் இந்த வேலை எல்லாருமே முழுமாக பாராளுமன்றம் வெங்கடாக்களும் சேர்ந்து கையெத்தினதான் இன்றைக்கு இந்த துன்ப நிலைமை காரணம். அந்த 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 50-50 எல்லை நிர்ணயத்துக்கு பிறகுதான் முழுமையாக அதை நிராகரித்தது. முன்னிக்கே அந்த பாராளுமன்றம் சரியாக செய்யலை தானே. அதனுடைய இப்போவும் ஒரு சின்ன திருத்தம் பழைய முறையில் சுதந்திரன் முன்வைத்த பிரேரணை இருக்குது. அதை திரும்ப இப்பொழுது சாணக்கியன் முன்வைத்த பிரேரணை சிம்பிளாக அது சிம்பிள் ஒரு வெறும் பெரும்பான்மை சாதாரண பெரும்பான்மையோடைய இதை செய்திருக்காங்க. அரசியல் அமைப்பு அதாவது 3-2 பெரும்பான்மை தேவையில்லை, செய்துபடி செய்திருக்கலாம் தானே, இப்போவும் செய்யலாம். அப்படியானால் அரசாங்கம் தேர்தல் திருத்தத்தை ஏன் செய்யாமல் திட்டமிட்டு இழுத்தடித்து வருகின்றது? பின்னடிக்கிறது என்னென்றால் சில காரணங்கள் அவைக்கு தேர்தல் வைக்க விருப்பமில்லாத ஒரு காரணம் இருக்கும். இப்பொழுது அவர்கள் இளைஞர்கள் பெண்களுக்கு வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அந்த வீதாசாரம் என்று சொல்லி சாட்டை சொல்லிக்கொண்டு அதுதான் சாட்டா சொல்லினோம். அது பெரிய விஷயம் இல்லையே, தேர்தல் நடத்துறதுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. வர இன்னொரு காலத்தில் அவைக்கு சந்தர்ப்பம் பெறத்தானே, அது ஒரு பாரிய காரியமாக நான் பார்க்கிறேன். கடந்த ஆண்டு வருட இறுதியில் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒரே அணியில் ஒன்றிணைக்கும் முயற்சியை நீங்கள் முன்னெடுத்திருந்தீர்கள். அந்த முயற்சி இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றதா அல்லது அது ஒரு கட்டத்திலேயே நிறுத்தப்பட்டு விட்டதா? என்னை பொறுத்தவரையில் நான் மிக தெளிவான ஒரு நிலைக்கு வந்தேன். 2024 டிசம்பரில் நான் உத்தியோகபூர்வமாக தலைவராக தெரிவு செய்யப்படுறதில் நான் முதல் பணியாக நான் எடுத்தது எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கிறது. அது சாத்தியப்படையில் அவர்கள் வேறு இருக்கு. ஆனால் கடைசியாக எல்லாமே முடிஞ்சு இப்பொழுது நான் ஒன்று தான் சொன்னேன் நான். இதுதான் எங்களோட கொள்கை. அதாவது எல்லா கட்சிகளும் இந்த ஒன்றிணைஞ்சு ஒரு கட்சிக்கவா ஒரு குடைக்க வாண்டா இது நடக்கிற காரியம். குடைக்க வந்தால் குடைஞ்சு கொண்டு தான் இருப்பார்கள். அப்போது நீ உங்களோட நாங்கள் தத்தமது தனித்துவத்தை பேணிக்கொண்டு ஒன்றிணைவை கொண்டு இப்போ அந்த மாதிரி ஒன்றிணைந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனுடைய அந்த இணைப்பு அல்லது ஒன்றியம் என்று சொல்லலாம். அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் தான் இருக்கிறேன். உதவி துணை ஒருங்கிணைப்பாளர்கள் டிடிஎன்னுடைய செயலாளர் ரட்னலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ சுமூகமாக தான் நாங்கள் போகிறோம். இப்போ இந்திய வெளியுறவு சந்திக்கும் போது சுமூகமாக நாங்கள் போய் சந்தித்து வரப்படி அதனுடைய எல்லா வகையிலையும் ஒரு ஒரு மூத்த கட்சி என்ற வகையில் அதனுடைய கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசினேன். மற்ற எல்லாரும் பேசி நாங்கள் இப்பொழுது ஒற்றுமையாக நகர்கிறோம். இப்போ எல்லா விஷயங்களிலேயும் ஒரு ஒற்றுமையே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது தெளிவு. இப்போ ஒற்றுமையாக தான் செயல்படுறோம். ஒரு தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரே கட்சியின் கீழ் ஒன்றிணைந்து போட்டியிடும் சாத்தியம் உண்டா? தீர்மானிக்க மாட்டோம். நாங்கள் சுமூகமாக இப்பொழுது தேர்தலை மையமாக இல்லாமல் சாத்தியப்படக்கூடிய அரசியல் ரீதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சில விடயங்கள் அதில் தேர்தலும் உண்டு. அதுகளை பற்றி நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். தேர்தல் வருகிற பொழுது தேர்தலை பற்றி சிந்திக்கலாம். இப்போ அதை பற்றி கதைச்சி குளறுபடிப்படாமல் அது அப்படியே வரும். அந்த ஒன்றா சேர்க்கலாம்,
ஒன்றிணைஞ்சு கேட்கலாம், அல்லது தனித்துவமாக நீங்கள் கேட்கலாம், அல்லது வேட்பாளர்களை எண்ணிக்கையிலும் பேசலாம். பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. அது சில நேரம் சில குழப்பங்களை கொண்டு வரும். அது தேவையில்லை. நாங்கள் இப்பொழுது பல விடயங்கள் அதிலே ஒன்று தேர்தல் இல்லை. இப்போ நாங்கள் அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி, இன்றைக்கு நீங்கள் இந்த ஊடகங்கள் கொண்டு சொல்ல வருவேன். 3 விஷயம் நான் நடந்த டிசிசியில் சொன்னார். அது பேப்பருக்கு வரவே இல்லை. ஒன்று, இந்த உள்ளூராட்சி இந்த அபிவிருத்தி குழுவில், பிரதேச அபிவிருத்தி குழுவில் அவையில் தங்கட கட்சியால் தோத்தாக்கலை எல்லாரும் ஏதோ சங்கங்களுக்குள்ள சமூகங்களுக்குள்ள என்று சொல்லி கொண்டு வந்து ஏற்றி போட்டுறோம். எங்கட சட்டப்படி தெரிவு செய்யப்பட்டார்கள் கிட்டாம இல்லை. சரியானே. அப்போ நான் அதை தெளிவுபடி கேட்டு நான் அமைச்சரை இறுக்கமாக சொன்னேன். நான் நான் தமிழரசு கட்சியை தலைவராக சொல்கிறேன், இது பிள்ளை ஜனநாயகத்துக்கு விரோதம் அப்படின்னு சொன்னால். அப்போ சந்திரசேகரன் அமைச்சர் என்ன கேட்டோம், நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் சொன்னேன், எங்களுடைய ஆக்களை உள்ளுக்கு வாங்க. அந்த அபிவிருத்தி குழுக்கள் தேர்வுகளில் இந்த குறிப்பாக இந்த என்ன இப்போ இருக்கிற நிவாரணங்கள், அதுகள் பிரஜா சக்தியில் கூட்டங்களில் எங்கடையாக்களுக்கு முக்கியமான இடம் தெரிவு செய்யப்பட்ட இடம். அவருடன் ஓமண்டவர். ஆனால் அவர் தானே சொல்லலை. பகிரங்கமாக ஊடகங்கள் கொண்டு போயில்லை. மற்றது தெளிவான ஹாஸ்பிட்டலில் தெளிவாக நான் தான் முதல் சொன்னேன். என்னென்னா நான் சொன்னேன், அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல், பொதுனா வைத்தியசாலையை தவிர மற்ற எல்லாமே சட்டப்படி எங்களுடையது, மாகாண சபை கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் மற்றது தொடக்கூடாது, அது ஏற்கையில் சட்டவிரோதம் ஏற்று, அதுதான் நாங்களோட முடிவு. அது சொல்லலை. ஊடகங்களும் சில விஷயங்களில் என்ன நடக்குது, அவன் சட்டை போட்டான், இவன் சடையில் போட்டான், இவன் லோங்ஸ் போட்டான், வேட்டி போட்டான், இதான் நியூஸ். இதுதானே நடக்குது. இப்போ இந்த மீம்ஸுகளும் கீம்ஸுகளும் எல்லாம் போட்டு இல்லை. ஆனால் சில காரியங்கள் நான் என்ன சொல்ல, இதுகள் எல்லாமே செய்ய வேண்டி இருக்கு. அது கூட்டாக செய்கிறோம். தமிழ் அரசியல் கட்சிகள் கூட்டாக இணைந்து செயற்படுவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அழைக்க முடியுமா? இல்லை, அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் தானே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒன்று என்ன பெருமையாக சொல்லலாம் தானே. இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைஞ்சிருக்கிறேன்னு இப்போ கிட்ட வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறேன், நான் சொன்னது தான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ இல்லை, கனகாலத்துக்கு முன்னே வருஷக்கணக்கு முன்னே சொன்னேன். அவரவரே தமது தனித்துவத்தை பேணிக்கொண்டு கூட்டாக சேர்ப்பேன். இப்போ அப்படி தான் தீர்மானிச்சிருக்கேன். இப்போ இணைவு அடிப்படை தத்தமாக நான் தான் முன்னோடி. அதுக்கு சும்மா பெருமையாக சொல்கிறேன், உண்மையானது. ஏன்னா இனிமேல் இந்த ஓடுகுடைகளை வா, அது இப்போ திமுகவே உடையுது, உருண்டுகளை வச்சுருந்த திமுகவே உடையுது தானே. அந்த கூட்டணியெல்லாம் உடையத்தான் போகுது. எப்போ ஒரு அதுக்குள்ள அர்த்தம். ஆனால் இப்படி இருந்தால் எங்கள் தனித்துவத்தை பேணிக்கொண்டு இணைஞ்சு செயல்படுறது வாய்ப்பாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்தவரையில் ஆரம்பம் நல்லா இருக்குது. நாங்கள் சுமமாக தான் போகிறோம். தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக தமது கொள்கைகளை கைவிட்டு செயற்படுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில் என்ன? அது எனக்கு விலகே இல்லை. தமிழரசு கட்சி எந்த காலத்திலையும் கொள்கையை கைவிட்ட கட்சி இல்லை. சமஷ்டி என்னுடைய இது. அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேனே. நான் ஒன்றோட நான் பெருமையாக சொல்லுவேன், தமிழரசு கட்சி கூட நாங்கள் முன்னுக்கு நானும் தான் சேர்ந்து சரியாக எங்களோட கட்சியின் கோட்பாடு வேறையாக இருக்கையில் நான் அதை இந்த முறை முதலே நான் வேறையாக எடுத்து ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன். அதில் சமஷ்டி இருக்குது, அகதியார பயிர்வு இருக்குது, பிரிக்கப்படாத நாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. 2 வசனத்தில் சொன்னேன். நாங்கள் தமிழரசு கட்சியை சமஷ்டியை விட போகிறது இல்லை, எப்பவும் விட மாட்டோம். நான் அந்த வழியிலேயே வந்தேன். அது சும்மா கைவிடுனேன்னு சொல்லி இப்போ ஒரு அங்கே பேசினது, நாங்கள் பேசினது கஜேந்திரகுமார் சொல்லிட்டு இன்னொரு நான் சொல்கிறேன் உண்மை வேண்டாம், என்னில் வழக்கு வைங்கன்னு சொல்ல கடைசியாக இப்போ எல்லாரையும் ப்ரூவ் அதுக்கு அந்த ஈழ நாட்டில் ஒரு நன்மை செய்தார்கள். அதில் அவர்கள் நான் சொன்னதை வச்சுக்கொண்டு, அது நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். நான் சொன்னேன், நான் தான் கதைச்சிறேன் சமஷ்டி பற்றி அந்த ஜெய்சங்கருக்கு சொல்லு. அதுக்காக நான் தான் பேருடைய, நான் தான் அந்த முறைப்படியான முதன்மை கட்சி என்ற வகையில் தலைவர் என்ற வகையில் நான் தான் சொன்னேன். சொன்னது
சொல்லிட்டேன் தானே பேட்டியில் மூட. அவை என்ன நடந்தது? ஈழநாடு ஆசிரியர் நினைக்கிறவர்கள் ஒரு 30 நினைக்கிறேன், 30 எடிட்டோரியல் எடுத்து பார்த்தா தெரியும். அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட எங்களோட கம்பெற்ற தலைவர்களை கேட்டு அவர்கள் உறுதி செய்யிருக்கா சீர்கேண்டா பேச்சு. அப்போ கதை கேள்வியாண்டதுக்கு என்ன கருத்து? பிழைச்சி போச்சு, உண்மை வழி வந்துட்டுது. அதை விட்டு கொடுக்க மாட்டோம். தானவழியாக என்ன பொறுத்த வரையில் சில தவறுகள் இருக்கும் எங்களோட கட்சியில். நாங்கள் ஏதோ காஷ்மீரி பிராமணர் என்று நான் சொல்ல வரையில்லை. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய கோர் பாலிசி என்று நான் அதில் வரையறுத்தினான். மூல கோட்பாட்டிலிருந்து இம்மியும் தமிழரசு கட்சி விலகாது. என்னை பொறுத்தவரை அவர்களை நான் செத்தப்புறம் என்ன தெரியாது, அல்லது நான் பதவியில் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே இந்த ஃபைட் பண்ணுவேன், போராடுவேன். அது விலகாது. தமிழரசு கட்சி ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இதுவரையில் வளர்ந்த ஒரு கட்சி. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவோமே தவிர அதுலேருந்து விலகி போக நிச்சயமாக இல்லை, நாங்கள் மாட்டோம். இந்த உங்களோட தமிழ் கட்சியில் ஒன்றிணைக்கிற பயணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இணைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நான் கடிதம் வெளியிட்டேன். நானும் சுமந்திரனும் கையெழுத்து எடுத்து எப்போ டிடிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு எழுதின மாதிரி அதே கடிதம் ஆக மேலே யாருக்கண்டதை மாற்றி கஜேந்திரகுமாருக்கு அதுக்கு நேரடியாக கையளித்தது யாருண்டா சத்தியலிங்கம். அது மறுபடி போட இல்லை, இதுவரை இல்லை. நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நான் உண்மையாக சொன்னேன், உங்களை எல்லாருக்கும் தெரியும், நான் கஜேந்திரகுமாரை அதிகம் விமர்சிக்கிறேன் இல்லை, அதை தவிர்த்து கொண்டு தான் வாரேன். எனக்கு தெரியும் தானே. ஏனென்றால் வரட்டுத்தனமாக இருந்தாலும் கஜேந்திரகுமார் ஒரு கோட்பாடில் அடிப்படையில் இருக்கிறார். பல பேர் மற்றவே பேர் எனக்கு உடன்பாடு இல்லை. அவையில் சில நேரம் கரணம் அடித்து சும்மா மிசர் கழிக்கிற கஜேந்திரன் சில சொல்கிறது எனக்கு கவலை இருந்தாலும் நான் நடுநிலைமையாக பார்க்க ஒரு அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கூடத்தான் இருந்தாலும் தேசியத்தோடு வலுவாமல் நிற்கிற ஒருவர் என்ற வகையில் அதிகம் தவிர்த்து இன்றைக்கு நான் அதை தவிர்த்து தான் இருக்கிறேன். நேற்று நான் மறுமொழி சொல்லியிருக்கலாம், உடனே அது செய்யலை. 5 நாள் பொறுத்து நான் கஜேந்திரகுமாருக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்கா 5 நாள் பொறுத்து மிக அடக்கமாக பதிலளித்தேன். ஏனென்றால் கஜேந்திரகுமார் நான் இப்போ எதிர்பார்க்குறேன், ஓகே நீங்கள் எங்களுடைய வராவிட்டாலும் பரவாயில்லை, நல்ல காரியத்துக்கு கஜேந்திரகுமார் எங்களுடைய ஓணம் பண்ணுறதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா கஜேந்திரகுமார் மற்றவை மாதிரி புகழ்வு இல்லை, ஆனால் புள்ளையாக எங்களை விமர்சித்து அது ஒவ்வொரு கட்டத்திலையும் கஜேந்திரகுமாருக்கு தோல்வியை கொடுக்குது. அதை தவிர்த்து நாங்கள் ஒத்து போகணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி தான் நான் இருக்கி கஜேந்திரகுமாரை தாக்குறேன் இல்லை, விமர்சிக்கிறேன் இல்லை. ஒரு என்னை பொறுத்தவரையில் இன்னொரு பக்கம் பார்த்தா கஜேந்திரகுமாரனுடைய ஒரு மகனுக்கு சமானம் இந்த வயதுக்கு. அப்படி அடிக்கிறதுக்கு நான் விரும்பலை. கஜேந்திரகுமார் தேவை என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய அரசியல் புலத்தில் கஜேந்திரகுமார் தேவை, அது நான் மறக்கலை. தேவையில்லாதவர்கள் எல்லாம் கூத்தாடுதல், அப்போ அவன் இருந்தால் இல்லை, அதுதான் இந்த பாலிசி. தைட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய தெளிவான நிலைப்பாடு என்ன? இது தையிட்டு தெளிவானது. நாங்கள் தான் போய் போராடி அதில் பயந்து போய் தள்ளிக்கொள்ளி எங்களுக்கு அடிக்கணும், எங்களை பிடிக்கணும், எங்களுக்கு மறியல் போகணும், பேந்தான் அந்த மாதிரியான வேலை நாங்கள் செய்ய விரும்பவில்லை. ஆனால் தெளிவாக தையொட்டி விகார சட்டபூர்வம் அற்றது, இது இல்லீகல். அப்போ இல்லீகலுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் என்றால் சட்டத்துவத்தை அமுல் நடக்க அரசாங்கத்தின் கடமை லோவை சட்டத்தை அமுல் செய்கிறது. நாங்கள் இல்லீகல் என்று சொல்கிறோம். ஸோ லோ என்ஃபோர்ஸிங் அரசாங்கத்தின் விஷயம். அரசாங்கம் அதை சரியாக செய்ய வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்குது. நாங்கள் இது சட்டபூர்வமற்ற கட்டிடம் என்றது மட்டுமல்ல, இது ஒரு அடாவாடித்தனமான இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் மிக உச்சகட்டமான அடாவாடித்தனத்தில் இது ஒன்றதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். முழுமையாக நாங்கள் இதுக்கு எதிரானார்கள், சமயத்துக்கு எதிரான, பௌத்தத்துக்கு எதிரானார்கள். ஏன்னா பௌத்தம் இந்த நாட்டில் தமிழ் பௌத்தம் இங்கே இருந்திருக்கு, புனரி நல்லூரில் இருந்திருக்கு.
இங்கே பௌத்தம் தமிழ் பௌத்தம் இல்லாட்டா சங்கமி தெஞ்சம் வந்திருக்காது, உங்க வந்திருக்காது, பௌத்தம் பரவி இருக்க முடியாது, அரகாத்மாயின் தெஞ்சம் வந்திருக்காது. அப்படியா பௌத்தத்துக்கு நாங்கள் மாறில்லை. ஒரு காலத்தில் பௌத்தம் தென்னிந்தியாவில் பரவி இருந்தது தானே, மணிவகையில் எல்லாம் தானே, அதெல்லாம் பிரச்சனை. இவர்களுடைய இந்த சிங்கள பௌத்தத்துக்கு தானே எதிர். தமிழரசு கட்சி கரைத்துறைப்பற்று பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்திக்கு தாரை வார்த்துள்ளதாக குற்றஞ்சாட்டப்படுகின்றதே, இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உங்கள் பதில் என்ன? இல்லை இல்லை, அது ஒரு தனிநபரை சுற்றி இருக்கிற ஒரு விடயம். இது நான் அவன் தெளிவுபடுத்த விரும்பணும். முதல் தெரிவு செய்தாச்சு, நியமித்தாச்சு அவனை. அதில் யார் தெரிவு செய்தாண்டு அது உண்மையாக ஜனநாயக ரீதியில் நடந்தது. பேர்ந்து அவரோட சில குறைபாடுகள் இருந்தன. ராஜினாமா அவன் வில்லங்கமா, அதாவது லோகேஷ் தானாகவே வலிந்து தான் பதவி விலகிய கடிதத்தை பொதுச் செயலாளர் கொடுத்தது. அதன்படி தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பேருந்து புதிய தேர்வில் நான் போய் எல்லாரும் சேர்ந்து தெரிவு செய்ததான் ஜான்சனை தெரிவு செய்தார்கள் 7 பேரும். அப்போ நான் அதில் சொல்லி போட்டு வந்தேன், நீங்கள் பகிரங்க வாக்கெடுக்க வேண்டும். முதலாவது பகிரங்க வாக்கு கேட்க லோகேஸ்வரன் உட்பட 7 பேரும் இன்னொரு ஆளும் சேர்ந்து தானே பகிரங்க வாக்கு கேட்டது. லோகேஸ்வரன் கேட்டவன். ஆனால் பேருந்து தெரிவு வரைக்கு நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. அப்போ அந்த சூழ்நிலை எங்களுக்கே தெரியாது. எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை உருவாகி அது நான் நினைக்கிறேன் தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ தங்களை கூட கதைக்கே இல்லை. அவன் தலைமைக்கு சொன்னான், நான் அன்றைக்கு சொன்னேன் யாருக்கு, பவானுக்கு, சிவனேசருக்கு நான் சொல்லி கொடுத்தா வந்தேன். இப்படி எல்லா வீடு வழியுமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் சொல்லியிருக்கிறார். இந்த அவையல் குளறுபடி செய்து அதான் தலைவர் செய்தார்னு நான் நினைக்கல. அவர்கள் ஒரு வேட்பாளரை முன்னிக்கிற பொழுது தான் இந்த குளறுபடி வந்தது. இதில் எங்கட புள்ளியோ அல்லது டிடிஎல்லே கூட தலைமையாக மீறித்தான் இந்த செயல்பாடுகள் நடந்தது. அது பட்ஜெட்டிலேயும் அதுதான் நடந்தது. அப்படியானால் 2வது கட்ட வாக்களிப்பின் போது உண்மையில் என்ன நடந்தது? பட்ஜெட்டிலேயும் அதுதான். பட்ஜெட்டில் தெளிவாக நாங்கள் 24ஆம் தேதி அறிவித்தல் கொடுத்தார்கள். அதாவது ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ஒரு தீர்மானம், அது எல்லோரும் சேர்ந்து. அதுவும் 23ஆம் தேதி கொழும்பில் நான் சுதந்திரன் அந்த 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 இணைப்பில் உள்ள 5 பேர் டிடிஎன்ஏயோட எங்களோடையும் சேர்ந்து 6 கட்சிகளோட கூட்டில் இருந்த சுரேஷ் இருந்தவர், சித்தார்த்தன் இருந்தவர், செல்வம் இருந்தது, நான் இருந்தேன், சுதந்திரன் இருந்தேன். நாங்கள் எல்லாம் கூடி கட்டாயம் பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களிக்கணும் என்று தீர்மானிச்சு. அந்த தீர்மானம் அந்த கரதுரப்பற்று அந்த குரூப்பில் பதியப்பட்டது, சுதந்திரனால் பதியப்பட்டது. சரிதானே? அப்போ அது போய்க்க லோகேஷ் அவன் தனியாக ஒரு மாற்றம். இப்போ எல்லோரும் சொல்லணும் தெரிவு செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும் இதில் பெரிய விஷயம் இல்லை. தந்தை செல்வாவே மாட்டின யாழ்ப்பாண தொகுதிக்கு பாராளுமன்ற கொண்டு வந்தவர். அதே மாட்டின் மாறி போட்டுது. அவங்க தந்தை செல்வா பிள்ளை எத்தனை பேர் அப்படி நடந்துட்டான். மூதூருக்கு முகமது அலியை கொண்டு வந்தார், கல்முனைக்கு காரியப்பரை கொண்டு வந்தார், பொத்துவிலுக்கு முஸ்தபா கொண்டு வந்து. எல்லோரும் மாறுறதானே, இயற்கை தானே, இங்கேருந்து மாற இல்லையா? அதனுடைய அவர் மாறினது பெரிய விஷயம் இல்லை. அவர் தான் மாறிட்டாது, ஏதோ அவருக்கு தனிப்பட்ட மனசாக இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. பட் நாங்கள் எல்லோரும் இப்போ வார யார் என்று மனம் தான் பிடிக்கிறேன். அவன் எப்படி செய்துட்டான், அது அவருக்கு கட்சியில் நீக்கிட்டான். அதுக்கு வெளிலாம் கொண்டு செய்யலை தானே, நீக்கினது சரி. ஆனால் அவன் முதல் ராஜினாமா செய்தவன், தானாக வலிந்து ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்தவன். இன்னது கமலேச கட்சியில் பழி போடுறது ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு கவலை எங்களுக்கு இருக்குது, அதை நான் மறுதளிக்க இல்லை. ஆனால் இது கட்சிகளுக்குள்ள அரசியலில் நடந்திருக்கு. தமிழரசு கட்சிக்குள் தற்போது 2 அணிகள் தொடர்ந்து இயங்கி வருகிறதா அல்லது கட்சி ஒருமித்த நிலையில் செயற்பட்டு வருகின்றதா? மேலும் தமிழரசு கட்சியை சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எப்போது முடிவுக்கு வரும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையாக என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரிவு வழக்கு என்னெல்லாம் நாங்கள் இப்போ கதைக்கிறதில்லை. அது தானே நடக்குது, அது கோடு வாக்கம். நாங்கள் அதை பற்றி கதைக்கிறதில்லை. இப்போ உண்மையாக போனால் மத்திய செயற்குழு மத்திய செயற்குழு நடந்துடும். சரி, உதாரணத்துக்கு வழக்கு வச்ச பிறகு இப்போ 1.5 வருஷமாக மத்திய செயற்குழு கூட்டங்கள் நடக்கிறோம் தானே. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்தி இல்லை தானே. இப்போ சண்டை பிடிச்சான், கூத்தாடிச்சான்னு உங்களுக்கு சந்தி இருக்கா?
உங்களுக்கு இல்லை, ஊடகத்துக்கு செய்தி இல்லை தானே. எந்த செய்தியில் வந்து அவர் சண்டை பிடிச்சார் இவர் சண்டை இல்லை, நாங்கள் சும்மா தான் போகிறோம். அதான் இயல்பான ஒரு நியதியும் இயற்கையினுடைய இயல்பான ஒரு செயல்பாடு கடைசியில் நீதித்துறை மூலம் நடைபெறும். அதை கட்டுப்படுவோம். அது நீதித்துறை என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம். இல்லை அன்றைக்கி இல்லை, அது வரையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்குது. அதை நாங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். கட்சியை உடையாமல் பார்ப்பது அதுதான் என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. இதுவரையில் நான் அதில் வெற்றி கண்டிருக்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். இது நான் பெரிய ஓவராக சொல்ல இல்லை, எனக்குத்தான் அந்த அடிப்படையில் உள்ள நிலைமை தெரியும். நாங்கள் சும்மா தான் போகிறோம். அதனுடைய வழக்கு முடிகிற பொழுது அதன் தீர்ப்பின்படி செயல்படுவோம். அது பிரச்சனை இல்லை. கட்சி நலமாக இருக்குது. மாகாண சபை தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக பலரது பெயர்கள் அடிபடுகின்றன. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? யாரையாவது ஏற்கனவே தெரிவு செய்து விட்டீர்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கட்சிக்குள்ளே ஒருவேளை விருப்பமானவர்கள் இருக்கிறார்கள். யார் பதவிக்கு யாருக்கு விருப்பம் இல்லை? இப்போ நான் அன்றைக்கே சொன்னேன், ஓப்பனாக சொன்னேன் தானே, கயந்தரமேன் மாகாணத்தை வேண்டாம், திருப்பி 13 வேண்டாம் வேண்டாம் சொல்லி. ஆனால் காண்டிமேன் ஒரு பேட்டியிலையோ அல்லது கயந்தரமாரோ கேட்க மாட்டேன்னு சொல்லலை. ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்லலை? காரணம் என்ன? அவைக்கும் பதவி வேணும். இதுதான் பிரச்சனை. இப்போ எங்களோட இதுக்குள்ளே சுமந்திரன் தண்டவாடில் அவர் சொல்லியிருக்கார், தண்டை குறித்து நான் தான் வேட்பாளர், நானும் அவர் தான் என்று சொல்லல, அது சொல்லவும் இல்லை. மாகாண சபை தேர்தல் வந்தால் நானும் ஒரு வேட்பாளர், அவ்வளோந்தான். தமிழரசு கட்சியில் 4 பேர் வேட்பாளரை முன் வந்தாலும் அதில் ஒரு ஆள் அவர் இருப்பார், ஒரு வரலாம் தமிழரசு கட்சியில். அதன்படியால் 2 இப்போ சொல்லலாது, சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன் நான். சுமந்திரன் அவன் முன்மொழி மட்டும் சொல்லலை, நல்ல கருத்தை சொல்லியிருக்க, சொல்கிற உரிமை இருக்குது தானே, அவனும் தான், வேறு யாரும் சொல்லலாம் தானே. எத்தனையோ பேர் அங்கால போய் இஞ்சால போய் இன்னும் சொல்லிடும் தானே, அதுகளெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கட்டும், வந்தால் ஒரு தீர்மானம் கொடுப்போம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எந்த விதமான இறக்குமதிகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். நிச்சயமாக இந்த கட்சி இடம் கூடாது, உள்ளுக்குத்தான் இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தமிழரசு கட்சியை உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளை தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சித்து வருகின்றார். இந்த விமர்சனங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வாக்களித்தவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர என்னை போன்றவர்கள் விமர்சிப்பது தவறு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு. நாங்கள் ஒரு பாரம்பரிய குணாதிசயத்தில் வந்தவர்கள், அதை பின்பற்றோம். நாகரிகம், பொலிட்டிக்கல் டீசன்சி எல்லாம் இருக்கு. அவருக்கு இதுதான் சரியாண்டு பாடுகிறது செய்கிறார். அடுத்த முறை மக்கள் தீர்மானிப்பார்கள், அவ்வளோதான். அதில் அவற்றை போக்க அவருக்கு சரியானதான் செய்கிறாருன்னு நான் நிற்கிறேன். அதை தீர்மானிக்க வேண்டியது, கவலைப்பட வேண்டியது எல்லாமே வாக்களித்தவர்கள் தான். இல்லை அவள் திருப்திப்படக்கூடும், அதெல்லாம் தெரியாது. பட் இதுதான் சரியென்று அவர் நினைக்கிறார் போல இருக்கு, அதை செய்கிறார். எங்களுக்கு அது சரியாக பட இல்லை, அவ்வளோதான். துப்பாக்கி மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன? அதில் நான் பதில் சொல்ல மாட்டேனேன்டா, இதில் சரியாக தெரியல. ஆனால் அவர் ஆயுதங்களை கையாண்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசாங்கத்தின் இராணுவ போடு நின்றதும் தெரிஞ்ச விஷயம். அரசாங்கம் அவரை பாவிச்சதுன்றதும் தெரிஞ்ச விஷயம். அவள் இப்பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இப்போது ஒரு பிஸ்டலை வச்சு கொண்டு பிடிக்கிறேன்டா இல்லை விளங்கலை, மிச்ச பிஸ்டல் எங்கே? இது பேசியிருக்க வேண்டிய காலங்கள் இருந்தால் தானே. நாங்கள் யாரும் பேசினோமா? அரசாங்கம் பேசியதா? புலனாய்வு பேசியதா? யாரோட பிள்ளை? இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவே கட்சி, அவர்கள் ஆயுத கட்சி தானே, அரசாங்கம் கொடுத்த ஆயுதங்கள கட்சி தான் செய்தவை. அது அரசாங்கமே கையாளும். சட்டப்படி அவரும் சட்டப்படி எதிர்கொள்வார் நினைக்கிறேன். நாங்கள் ஆயுதத்தை அவர்களுடைய இபிடிபி ஆயுத குழுவுடைய உடன்பாட்டோடு வாழ்ந்தவர்கள் அல்லவே எங்கட கட்சியை பொறுத்தவரையில். அதனபடியால் சில முரண்பாடுகள், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அவர்கிட்ட சில காலவற்ற கொள்கையாக இருக்கல. இப்போ எனக்கு ஒரே ஒரு கவலை இருந்தது, அவர் என்ன தலைவர் பிரபாகரன் போத வஸ்து வித்தன்னு சொல்லி எனக்கு மன நொந்தது.
அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. மறுபடி அவற்றை கொள்கைகள் கோட்பாடுகள் வித்தியாசம். ஆனால் அவர் ஒன்று சொன்னவர், அது எங்களுடைய ஒத்து போகிற கொள்கை. மத்தியில் கூட்டாட்சி, மாநில தேசிய ஆட்சின்னா அது எங்களோட கொள்கை. அது அவர் சொல்லிக்கொண்டு தான் இருந்தவர். மற்றபடி இதே அரசாங்கம் ஆயுதங்களை அள்ளி கொடுத்து எல்லாம் ஜெயிச்சு போட்டு இப்போ செய்கிறேன்னா எங்கே தேடி ஏன் ஒரு பிஸ்டலில் வச்சு பிடிக்கலாம். மிச்சம் பிஸ்டல்கள், தோக்குகள், ஏக்கிகளுங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து விளையாடி போட்டு இப்போ எங்களை வைக்கிறேன். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது நாட்டை பாதாளத்தில் தள்ளியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி வழங்கியது. ஆனால் தற்போது சிறிய புள்ளிகள் மட்டுமே கைது செய்யப்படுகின்றனர். பெரும் புள்ளிகள் தப்பிவிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இப்போ சும்மா ஒரு ரணில பிடிச்சார்கள். உண்மையாக சொன்னால் என்னை பொறுத்தவரையிலே அந்த குற்றத்துக்கு நான் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தவன் என்ற வகையில் அது ஒரு கிரிமினல் குற்றம் இல்லை. ஆனால் அப்படித்தான் சிலர் பிடிக்கிறார்கள். ஆனால் அது நீதித்துறையும் பிடிக்குது, எல்லாம் செய்யுது. உண்மையான இப்போ உதாரணத்துக்கு இப்போ சில குற்றங்களை பிடிக்கிறார்கள், அந்த அடிக்கு போகிறார்கள் இல்லையே. இப்போ என்ன இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்படையான செயல்பாடு, ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிக்கிறீர்கள், அதில் இருந்து விசாரிக்கிறீர்கள், 30 நாள் 20 நாள் 10 நாள் 50 நாள் 5 நாள் என்று எடுக்கிறீர்கள். ஏன் நாங்கள் அந்த அந்த அடித்தளத்துக்கு ரூட்டுக்கு ஏன் போறியல் இல்லை? அந்த அடித்தளத்தை பிடிச்சா இன்றைக்கு இந்த நச்சு மரங்கள் எப்போவோ அழிக்கப்பட்டிருக்குமே, அது செய்யலையே. அப்போ இந்த அரசாங்கம் செய்யலு தானே. என்னை பொறுத்தவரை இந்த அரசாங்கத்தில் அந்த விஷயத்தில் பாரிய எதிர்பார்த்து வச்சுருந்தேன்னா நான் இப்போ எனக்கு திருப்தி இல்லை. செய்யலை. சில காரியங்களை எடுக்கிறார்கள்ன்றதையும் நான் மறுதளிக்கலை. சின்ன நெத்தலி ஏன் பிடிக்கிறார்கள், கொஞ்சம் கருவாடுக்கும் பிடிக்கிறார்கள், அது இல்லைன்னு நான் சொல்லலை. அது போதாது. கோ டு த ரூட், அடிக்கு போங்க. பிடிச்சா முடிக்கலாம். இப்போ ஏன் இந்த தேர்தலுக்கு வரைக்கு ஈஸ்டர் கொண்டுதாக்களை பிடிப்போம் அடிப்போம்னு சொல்லிச்சுனேன். பிடிச்சிக்கலாம், ஏன் பிடிக்கல? அப்போ நீங்கள் பிடிக்கலாம்னு தானே சொன்னீங்கள், ஆனால் அது பிடிக்கலையே, என்ன தடுக்குது? இப்போ நான் இது சொல்கிறது ஆதங்கம். இப்போ அரசாங்கத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், சில சான்ஸ் கொடுக்கணும், குற்றம் சொல்லலான்னு அப்படின்னு சொன்னான். ஆனால் இதுகளெல்லாம் செய்ய வேண்டியது, செய்திருக்க வேண்டியது செய்யலாம். அப்போ எங்கேயோ தடுக்குது. அப்போ அது நாங்கள் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் என்று தான் நான் சொல்லுவேன். இதுவரை தங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதிலளித்ததற்கு மிக்க நன்றி ஐயா.